வெல்கம் டு ஜோடியக் சர்வீசஸ். இந்த பதிவில் நாம் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். பீஜ மந்திரங்கள் என்பது ஒருவித ஒலி அலைகள் மூலம் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வீக சக்திகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தவை. ஒவ்வொரு பீஜ மந்திரமும் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு தெய்வத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதை தனித்தனியாகவோ அல்லது வேறு சில மந்திரங்களுடன் இணைத்தோ கூற பலன்கள் அற்புதமாக இருக்கும். மற்ற மந்திரங்களுக்கு இந்த பீஜ மந்திரங்கள் ஒரு பேட்டரி சார்ஜை போன்று, எப்படி ஒரு மின்கலன் சக்தி ஊட்டப்பட்டு அதனுடைய சக்தி மீண்டும் உபயோகப்படுத்தப்படுகிறதோ அதே போன்று இந்த பிரபஞ்ச ஆற்றலை இணைத்து கொடுக்கும் தன்மை வாய்ந்ததுதான் இந்த பீஜ மந்திரங்கள். இந்த பீஜ மந்திரங்களில் மிகவும் முதன்மையானது அனைவரும் அறிந்த ஒன்று ஓம் எனும் பீஜ மந்திரம் ஆகும். இந்த ஓம் எனும் பீஜ மந்திரத்திலிருந்துதான் கிரியேஷன் என்று சொல்லக்கூடிய படைப்புகள் தோன்றியது என்று வேத சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை முழுமுதல் பிரணவ மந்திரம் என்றும் அழைப்பார்கள். இந்த ஓம் எனும் பீஜ மந்திரத்தை, பிரணவ மந்திரத்தை தனியாகவும் உச்சரிக்கலாம் அல்லது வேறு மந்திரங்களோடு முன் சேர்த்தும் இதை பயன்படுத்தலாம். இந்த ஓம் எனும் பீஜ மந்திரம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரின் சக்திகளின் உறைவிடமாகவும் ஊற்றிடமாகவும் அல்லது மணிமகுடம் ஆகவும் இருக்கின்றது. இந்த ஓம் எனும் மந்திரத்தை தனியாகவும் மற்ற தெய்வ பெயர்களுக்கு முன்னால் இணைத்தும் கூற சர்வ சுப செயல்களும் சர்வ சக்திகளும் சர்வ சித்திகளும் கைகூடும். படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற பிரம்மா, விஷ்ணு, சிவனுடைய அந்த ஆற்றல்கள் தனி மனிதனுக்கு கூட இந்த ஓம் எனும் உட்பொருள் கொண்ட மந்திரத்தினால் சித்தி அடையும் என்பது கூறப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாவது மந்திரம் கிரீம். கிரீம் என்பது காளிக்கு, அதாவது அம்பாளுக்கு உகந்த பீஜ மந்திரம் ஆகும். இது பலவிதமான சக்திகள் கிடைக்க வழிவகுக்கும். சக்தியின் உறைவிடம், ஊற்றிடம் இந்த கிரீம் எனும் மூல மந்திரம் ஆகும். இதை உச்சரிக்க பலவிதமான சக்திகளும் சித்திகளும் கிட்டும். அறிவு, ஆற்றல் போன்றவை மிகுந்து பெருகும். சக்தி தேவியின் அல்லது காளி தேவியின் அனுகிரகம் அதிகம் கிடைக்க இந்த கிரீம் எனும் மந்திரம் உச்சரிக்கப்படுகிறது. அடுத்து மூன்றாவது மந்திரம் ஸ்ரீம் என்பதாகும். இந்த ஸ்ரீம் மகாலட்சுமியின் பீஜம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த ஸ்ரீம் எனும் மந்திரம் உச்சரிக்கப்படும் பொழுது செல்வ செழிப்புடன் திகழ்வார்கள். It's no secret that Bitcoin halving has always caused Bitcoin and other cryptos to skyrocket. But since என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் புகழ், ஆற்றல், உயர்வுகள் வாழ்வில் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஸ்ரீம் எனும் மந்திரத்தின் உட்பொருளாக மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்க ஸ்ரீம் என்பதை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அடுத்து நான்காவது பீஜ மந்திரம் ஹ்ரௌம். இந்த ஹ்ரௌம் எனும் பீஜ மந்திரம் சிவனுக்கு உகந்த பீஜம் ஆகும். இது பலவிதமான பயங்களை போக்கி தைரியங்களை கொடுக்க வல்லது. வியாதிகளை நீக்கும், ஆயுள் பலம் கூடும், முக்தி அல்லது மோட்சம் அனைவருக்கும் கிடைக்க இது வழிவகுக்கும். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உண்டாக ஹ்ரௌம் என்று உச்சரிக்கப்படும் இந்த பீஜ மந்திரம் உதவி செய்யும். அடுத்து ஐந்தாவது பீஜ மந்திரம் தூம். இந்த தூம் எனும் பீஜ மந்திரம் துர்க்கையின் மூல மந்திரம் ஆகும். பாதுகாப்பு அளிக்கும் மிகப்பெரிய மந்திரம் இந்த தூம் எனும் மந்திரமாகும். மிகுந்த வலிமைகளையும் எதிரிகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றல்களையும் இந்த தூம் எனும் மூல மந்திரம் ஆகிய பீஜ மந்திரம் கொடுக்கும். எதிரிகள் தன்னால் விலகி விடுவார்கள். எதிர்பார்த்தது நடக்கும். பலவிதமான சித்திகள் வந்து சேரும் இந்த தூம் எனும் மந்திரத்தினால். அடுத்து ஆறாவது பீஜ மந்திரம் ஹ்ரீம். இந்த ஹ்ரீம் எனும் பீஜ மந்திரம் புவனேஸ்வரி தேவியின் பீஜம் ஆகும். இது புவனேஸ்வரியினுடைய அருள் கிடைக்க மிகுந்து உதவி செய்யும். துன்பங்களை விலக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஹ்ரீம் எனும் மந்திரத்திற்கு உண்டு. சிவனும் சக்தியும் ஒரு சேர அருள் பாலிக்க இந்த ஹ்ரீம் எனும் மந்திரத்தை ஒருவர் தொடர்ந்து உச்சரித்தால் அது பலிக்கும். அடுத்து ஏழாவது பீஜ மந்திரம்
ஐம் என்பதாகும். இது சரஸ்வதி தேவியின் பீஜம் ஆகும். இந்த ஐம் எனும் மூல மந்திரம் அறிவு, தைரியம், நம்பிக்கை, பேச்சாற்றல், எழுத்தாற்றல் போன்றவை அளிக்க வல்லது. அனைத்து கலைகளையும் இது வளர்க்கும். வாழ்வில் வெற்றிகள் கிடைக்க இந்த ஐம் எனும் பீஜ மந்திரத்தை சரஸ்வதி தேவியினுடைய கிருபையினால் ஈட்ட முடியும். சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தினால் அனைத்தையும் சாதிக்கலாம். ஒருவர் சாதுரியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஐம் எனும் பீஜ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வர வேண்டும். சரஸ்வதி தேவியினுடைய அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும். அடுத்து 8வது பீஜ மந்திரம் கம். இந்த கம் எனும் பீஜ மந்திரம் முழுமுதல் தெய்வமான முழுமுதல் கடவுளான விநாயக பெருமானுடையது. இது உடல், மனம் வலிமை மிக்கதாக மாற்றிவிடும். அதிக பாதுகாப்பு இந்த பீஜ மந்திரம் கம் எனும் மூல மந்திரத்தினால் கணபதியினுடைய அருளால் கிடைக்கப்பெறும். எதிரிகள் அனைவருக்கும் தன்னால் விலகி விடுவார்கள். பெரும் செயற்கரிய செயல்களையும் சாதனைகளையும் இந்த பீஜ மந்திரத்தின் துணை கொண்டு அனைவரும் செய்யலாம். அனைத்திலும் வெற்றி பெறலாம். சகலகலா வல்லவனாக அனைத்து துறைகளிலும் ஒருவர் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் இந்த கம் எனும் பீஜ மந்திரத்தை உச்சரித்து வர வேண்டும். அடுத்து 9வது பீஜ மந்திரம் தம். இந்த தம் எனும் பீஜ மந்திரம் மகாவிஷ்ணுவனுடையது. பீஜ மந்திரங்களில் இது ஒரு சிறந்த பீஜ மந்திரமாக கருதப்படுகிறது. இது பொருள் சேர அனைத்து வழிகளையும் வகுத்து கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் பெறவும் இந்த தம் எனும் மூல மந்திரத்தை உச்சரிக்கலாம். நல்ல திருமண வாழ்க்கை அமையும். வெற்றிகள் கிடைக்கும். பாதுகாப்பு கிடைக்கும். ஆபத்துகள் விலகும். வாழ்வில் வளம் வந்து சேரும். பெருமாளுடைய அனுகிரகத்தினால் இந்த பீஜ மந்திரம் உச்சரிக்கப்படும் பொழுது தம் எனும் மூல மந்திரத்துடன் மகாவிஷ்ணுவனுடைய அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும். அடுத்து 10வது பீஜ மந்திரம் பிரம். இந்த பிரம் எனும் மூல மந்திரம் பைரவரின் மூல மந்திரம் ஆகும். பல வகையான சித்திகள் கைகூட இந்த பிரம் எனும் மூல மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வர வேண்டும். வெற்றிகள் பல கிடைக்கும். உடல் நலம் மிகுந்து தேரும். புகழின் உச்சிக்கு ஒருவர் செல்ல வேண்டுமென்றால் பிரம் எனும் மூல மந்திரத்தை தொடர்ந்து கூற வேண்டும். பல வகையான வழக்குகள் வியாஜ்யங்களில் இருந்து விலகி அதில் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த பிரம் எனும் பைரவருடைய மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஒருவருக்கு அரசியல் முன்னேற்றம் ஏற்பட்டு பதவிகள் கிடைக்க வேண்டுமென்றாலோ வெற்றிகள் கிடைக்க வேண்டுமென்றாலோ அல்லது தகுதிகள் அந்தஸ்துகள் வேண்டுமென்றாலோ இந்த பிரம் எனும் மூல மந்திரத்தை பைரவரை பிரார்த்தனை செய்து கூற அது அனைத்தும் நல்லபடியாக நடந்தேறும். பொதுவாக பீஜ மந்திரங்களின் துணையுடன் பலவிதமான தெய்வ அனுகிரகங்களை நாம் அடைய முடியும். பலருக்கு மந்திர சித்தி ஏற்படும். இயந்திரங்களை வைத்து வழிபாடு செய்யவும் அதை உரு ஏற்றவும் இந்த பீஜ மந்திரங்கள் மிகுந்து பயன்படுகின்றன. வீடு மனை அமைதலுக்கு இந்த பீஜ மந்திரங்களை உச்சரித்து வர அது நடக்கும். பலருக்கு இந்த பீஜ மந்திரத்தின் துணையுடன் தெய்வ தரிசனங்கள் கிடைக்கும். பல விதமான நற்பிறவிகள் அடைய இந்த பீஜ மந்திரங்களை தொடர்ந்து கூறி வரலாம். மிகுந்த புண்ணியங்கள் கிடைக்கவும் இந்த பீஜ மந்திரங்கள் பயன்படுகின்றது. சந்ததி விருத்தி, கல்வியில் சிறந்து விளங்குதல், செல்வங்கள் சேருதல், வீரம், ஆற்றல் போன்றவை பெருகவும் இந்த பீஜ மந்திரங்கள் மிகுந்து பயன்படுகின்றன. மேலும் பல நன்மைகள் இந்த பீஜ மந்திரங்களாலும் தெய்வ அருளுடனும் நமக்கு சித்தியாகும் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். இது போன்ற பீஜ மந்திரங்கள் பல இருந்தாலும் இந்த பதிவில் 10 பீஜ மந்திரங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. மேலும் நேரம் கிடைக்க மற்ற பீஜ மந்திரங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் விநாயக பெருமானுடைய அனுகிரகம் உண்டாகட்டும். ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருள் உண்டாகட்டும். ஜோடியாக் சர்வீசஸ் மூலமாக உங்கள் GRN. நன்றி, வணக்கம்.